Welcome to my channel. UGTRB மேக்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஆர்டர் அண்டு டிகிரி எப்படி ஃபைன் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்டர் அப்படின்னா டெஃபினிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆர்டர் அப்படின்னா ஸோ highest order derivative. The order is the highest order. Highest order derivative. வர டெரிவேட்டிவ் உடைய highest எது இருக்கோ அதுதான் வந்து ஆர்டர். டிகிரி power of the highest order. Power of the highest order derivative. ஆர்டர் அப்படின்னா கொடுத்துருக்கிற டெரிவேட்டிவ்ல எது ஹையஸ்டா இருக்கோ அதை சொல்லுவோம். அதே டிகிரி அப்படின்னா எந்த ஆர்டருடைய பவர், ஹையஸ்ட் ஆர்டருடைய பவரை தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ dy by dx இருக்கு அப்படின்னா, இப்போ dy by dx இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா போட்டு காட்டுறேன். dy by x dx ஸ்கொயர் by dx இப்படி இருக்கு அப்படின்னா இதுதான் வந்து நம்ம ஆர்டர்னு சொல்லுவோம். ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்ல எது பெரிய இருக்கோ இதுக்கு மேல பவர் வேல்யூ ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதைத்தான் டிகிரின்னு சொல்லுவோம். இப்போ ஒன்று இருக்கு, இதைத்தான் டிகிரின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1 பார்த்தீங்கன்னா d power 4x by dt power 4 plus d square x by dt square plus dx by dt power 5 equal to e power t அப்படி கொடுத்துருக்காங்க ஒரு கொஷினு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம், அதாவது ஆர்டர்னா என்ன அப்படியே டெஃபினிஷன் சொல்லிட்டோம். டிகிரினாலும் தெரியும். ஆர்டர்ன்றது டெரிவேட்டிவோட ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ ஹையஸ்ட் இது ஸ்கொயர் இருக்கு, டி ஸ்கொயர், இது டி பவர் 4, இதில் இருக்கிறது ஹையஸ்டாக இருக்கிறது டி பவர் 4 தான். ஸோ டி பவர் 4 இது வந்து ஆர்டர். டிகிரி அப்படின்னா இதோட பவர் வேல்யூ வந்து என்ன இருக்கோ அதை தான் வந்து டிகிரின்னு சொல்லுவோம். அப்போ பவர் வேல்யூ 1. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிள் 2. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 2 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2 பார்த்தீங்கன்னா dy by dx whole cube பவர்ல 3 வேல்யூ 3 plus 2 into dy by dx பவர்ல வந்து minus y equal to e power x கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்க ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இதோட டெரிவேட்டிவ் 1 ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் தான், இதுவும் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் தான். அப்போ ஆர்டர் வந்து நமக்கு ஆர்டர் 1 தான். டிகிரின்னு பார்க்கும்போது இதோட பவர்ல எது ஹையஸ்ட் இருக்கு, அப்போ 3 இதுதான். அப்போ வந்து டிகிரி வந்து 3. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாம்பிள் 3 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ dy by dx equal to y plus sin x இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க ட்ரிகோமெட்ரிக்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் இங்கே தான் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்கு. அப்போ ஆர்டர் என்ன, ஆர்டர் வந்து டெரிவேட்டிவ் 1 ஆர்டர். அப்போ டிகிரியும் 1 தான். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 4 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4 வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா dy by dx
dy by dx equal to cos x minus sin x by sin x plus cos x. ஸோ இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஆர்டரும் ஒன்று தான், டிகிரியும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் 5 பார்ப்போம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 5 பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சம் எடுத்து பார்ப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5 பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம், ஒரு சம் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே கவனிச்சிங்க, d3y by dx cube, d3y by dx cube பவரில் வந்து 2/3 ப்ளஸ் d3y by dx cube அதே பவரில் வந்து 3/2 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. இதோட ஆர்டர் அண்ட் டிகிரி. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃப்ராக்ஷனலில் வர்றது வந்து நம்ம ஃப்ராக்ஷன் ரிமூவ் பண்ணணும், ஃப்ராக்ஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ இங்கே எல்சிஎம் எடுத்து அந்த வேல்யூ போட்டிங்கன்னா ரிமூவ் ஆகிடும் இல்லையா? அப்போ டிஸ் கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் பவர் ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தா 6, அப்போ 2/3 இன்ட்டு 6 ப்ளஸ் அதே மாதிரி டிக்யூ ஒய் பை டிஎக்ஸ் கியூப் பவரில் வந்துட்டு 3/2 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 0. ரிமூவ் பண்ணிங்கன்னா சும்மாரி சொல்லும். ஸோ டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் பவரில் 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் பவரில் 3 இன்ட்டு 3 9 ஈக்குவல் டு 0. இப்போது ஆர்டர் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா, ஆர்டர் ஈக்குவல் டு ரெண்டுத்துக்கும் சேம் ஆர்டர் தான் இருக்குது, 3. பட் டிகிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே 4 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ ஹையஸ்ட் டிகிரி தான் எடுத்துக்கணும், அப்போ 9. ஸோ இந்த மாதிரி வந்து சம்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் சம்ஸ் ஒரு 3 சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். நான் 5 சம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ்க்காக ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இதோட ஆர்டர் டிகிரி என்னன்றது கொடுங்க, சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டாபிக்லேயே இம்பார்ட்டன்ட் சம்ஸு ப்ளஸ் எப்படி கான்செப்ட் வச்சு சம்ஸை புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோஸை அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம வீடியோஸ் போடுறது டெய்லி உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ.